தமிழகத்தில் ஒரு அதிசயமான முருகன் கோவில் இருக்கிறது. அங்கிருக்கும் மயில் ஒரு காலத்தில் பறந்ததாம். அந்த தெய்வீக தலம்தான் ஆதிப்படை வீடு என்று அழைக்கப்படும் 8 குடி முருகன் கோவில். இந்த கோயிலை சுற்றி 8 திசைகளிலும் சிவஸ்தலங்கள் சூழ்ந்துள்ளது. அஷ்டலக்ஷ்மிகளும் வணங்கிய புண்ணிய பூமி இது. முருகன் இங்கு சாதாரணமாக இல்லை. சூரபத்மனை அழிக்கும் முன் தேவேந்திரனாகிய மயிலில் அமர்ந்து அம்பை எடுக்க தயாராக இருக்கும் வீரராக காட்சி தருகிறார். இங்கிருந்தே முருகன் 9 வீரர்களுடன் சூரசம்ஹாரத்திற்கு புறப்பட்டதாக கந்த புராணம் கூறுகிறது. ஒரு காலத்தில் சோழ மன்னர் ஆட்சி செய்த இந்த பகுதியில் முருகன் மேல் அளவு கடந்த பக்தி கொண்ட ஒரு திறமையான சிற்பி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவரது கனவில் முருகன் தோன்றினார். அந்த அழகிய திறமேனியை மனதில் வைத்து ஒரு அற்புதமான முருகன் சிலையை உருவாக்கினார். இந்த சிலை சிக்கல் என்னும் இடத்தில் உள்ளது. அந்த அழகை கண்டு மன்னர் வியந்தார். இதே மாதிரி இன்னொரு சிலை செய்யக்கூடாது என்பதற்காக சிற்பியின் கட்டை விரலை வெட்டிவிட்டார். ஆனால் அந்த சிற்பி கவலையுடன் அருகிலிருந்த ஊரில் சென்று தன்னுடைய பக்தியால் கட்டை விரல் இல்லாமலேயே மீண்டும் ஒரு சிலையை வடித்தார். அந்த சிலையிலிருந்து ஒளி வீச ஆரம்பித்தது. அக்னி ஜுவாலையும் தோன்றியது. உயிரோட்டமான முருகன் சிலையை செதுக்கிய கல்லிலேயே மயிலையும் செதுக்கி வடித்து கொண்டு இருந்தார். சிற்பம் முழுவதுமாக செதுக்கி முடிந்தது. அதிசயம் என்ன தெரியுமா? முருகன் அமர்ந்திருந்த மயில் உயிர் பெற்று பறக்க ஆரம்பித்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் மயிலை எட்டிப்பிடி என கூச்சலிட்டனர். மயிலை பிடித்து சிற்பியிடம் கொடுத்தனர். மயிலின் நகத்தில் அந்த சிற்பி சிறிது மாறுதல் செய்ததும் மயில் பறப்பது நின்றதாம். அதன் பிறகு எட்டிப்பிடி என்ற பெயர் 8 குடி என மருவியது. இந்த கோவிலில் கருவறையில் வள்ளி தெய்வானையுடன் 3 முகங்கள் மற்றும் 12 கைகள் கொண்ட முருகன் கிழக்கு நோக்கி மயில் மீது அமர்ந்த நிலையில் அருள் காட்சி தருகிறார். முக்கிய அதிசயம் என்ன தெரியுமா? முருகனின் முழு எடையையும் மயிலின் 2 கால்கள் மட்டுமே தாங்குகிறது. மேலும் மற்ற இடங்களில் மயிலின் தலைப்பகுதி வலப்புறம் இருக்கும். ஆனால் இங்கு மட்டும் இடப்புறம் உள்ளது. இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம், நீங்கள் முருகனை எப்படி நினைக்கிறீர்களோ, குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகவும், இளைஞனாக பார்த்தால் இளைஞனாகவும், முதியவராக பார்த்தால் முதியவனாகவும் காட்சி தருவார். இந்த கோவிலில் வன்னி மரத்தடியில் வான்மீகி முனிவரின் ஜீவசமாதி உள்ளது. அவர்தான் ராமாயணத்தை எழுதிய முனிவர். இந்த தலத்தில் வழிபட்டால் பயம் நீங்கும், எதிரி தொல்லையாகலும், திருமணம் நடைபெறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். 8 குடி முருகரை தரிசித்து அவருக்கு மலர் மாலை சூடி வேண்டினால் வறுமை நீங்கும். முருகனின் திருவுருவத்தில் சந்தனம் பூசி வழிபட்டால் உடல் நலம் பெருகும். குடும்பத்தில் பிரச்சனை நிலவுபவர்கள் இத்தல முருகனுக்கு புது வஸ்திரம் வழங்கி வழிபட்டால் பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அரங்கேறும் என்பது இத்தல நம்பிக்கையாக உள்ளது. இங்கு சித்ரா பௌர்ணமி திருவிழா 10 நாட்கள் நடக்கும். பௌர்ணமி நாளுக்கு முந்தைய நாளே நடை திறக்கப்பட்டு பாலபிஷேகம் துவங்கும். பல ஆயிரக்கணக்கான பால் குடங்கள், பால் காவடிகள் இங்கு வந்தபடியே இழுக்கும். பௌர்ணமிக்கு முதல் தேரோட்டம் நடத்தப்படும். ஐப்பசியில் கந்த சஷ்டி விழா 6 நாட்களும், வைகாசி விசாகம் 1 நாளும் விழாவாக நடத்தப்படும். தைப்பூச திருவிழாவின் போது முருகப்பெருமானை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து தங்களது நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். இது தவிர மாத கார்த்திகைகளில் சிறப்பு பூஜையும் உண்டு. எண்ணங்களை நிறைவேற்றும் இந்த அதிசய 8 குடி முருகனை நாம் மனமாற வணங்கினால் நம் வாழ்க்கையையே உயர்த்துவார்.